நண்பர்களுக்கு வணக்கம். இது கைவிக்கும் யூடியூப் சேனல் நண்பர்கள். இந்த சேனல் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த டிப்பில் இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, மாற்றுத்திறனாளிகள் கடந்த 10ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை மிக கடுமையான போராட்டத்தை சென்னை, தமிழ்நாடு முழுவதும் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வருவதற்காக அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட முடிவு என்ன, அவர் என்ன சொன்னார் என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, கடந்த 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த மாவட்டங்களிலும் 17, 18 ஆகிய தினங்களில் சென்னையிலும் தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கத்தின் சார்பில் உதவித்தொகை உயர்வுக்காக மிகப்பெரிய மறியல் போராட்டமானது நடைபெற்றது. இந்த மறியல் போராட்டத்தை முடிவு கொண்டு வருவதற்காக தமிழக அரசு அமைச்சர் கீதா ஜீவனை அனுப்பி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்தார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் நம்முடைய மாநில தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. அந்த உடன்பாடு எந்த வகையான உடன்பாடு என்பதை பற்றி அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் நேரடியாக மண்டபத்தில் கைது செய்து அடைத்து வைக்கப்பட்டிருந்த மாற்றுத்திறனாளியுமே நேரடியாக பேசினார். அவர் பேசியதை கேளுங்கள். டேராடெக் அமைப்பின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுடைய நலனுக்காக அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தது. குறிப்பாக நாங்கள் இப்பொழுது உங்களுடைய மத்தியில் கலந்து கொண்டுள்ள அண்ணாச்சி முன்னாள் நம்முடைய மாநில செயலாளர் மார்க்சிய கம்யூனிஸ்டுடைய மாநில செயலர் அண்ணாச்சி பாலகிருஷ்ணன் அண்ணாச்சி அவர்களே மற்றும் நம்முடைய தம்பி வில்சன் அவர்களே மற்றும் இங்கு நிர்வாகிகளாக கலந்து கொண்டுள்ள அத்துணை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே உங்களுடைய தேவையை, உங்களுடைய கோரிக்கையை, உங்களுடைய பிரச்சனையை அரசுக்கு கவனம் செலுத்துவதில், கவனத்தில் கொண்டு வருவதில் இந்த டேராடெக் அமைப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். முதற்கட்டமாக நம்ம 1000 ரூபாய் தான் வழங்கப்பட்டு வந்தது. அதை நீங்கள் உயர்த்தி தர வேண்டும் என்று 1500 ஆக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் வைத்து அதை பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி பின்பு உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் அடுத்த வந்த சட்டசபை கூட்டத்தொடரில் 1000 என்பதை 1500 ஆகவும் 1500 இருந்ததை 2000 உயர்த்தி வழங்கினார்கள். பின்பு நம்முடைய மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்ட போது மாற்றுத்திறனாளியா இருக்கிற சகோதரர் உதவி வாங்குவதனால அவருடைய மனைவிக்கு இல்ல அவங்க குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு கூட மகளிர் உரிமை தொகை கிடைக்கல என்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். உடனடியாக தனியாக ஒரு ஜீவோ உங்களுக்காக பிறப்பிக்கப்பட்டது. இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி உதவி பெறும் சகோதரருடைய குடும்பத்திலும் ஒரு பெண்ணுக்கு வழங்க வேண்டும் என்று இப்பொழுது அந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. சகோதரருடைய குடும்பத்துல அது அவர் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல அம்மாவா இருக்கலாம், இல்ல சகோதரி யாரோ ஒருத்தர் அவர் அட்டையில உள்ள ஒரு பெண்ணுக்கும் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல நமக்கு 100 நாள் வேலை செய்யும் போதும் சரி, அதுல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு அரசுக்கு கவனம் செலுத்தினாங்க. அதுலயே நம்ம உங்களுக்காக அவர்களுக்கு இலகுவான வேலை கொடுக்கணும், அவர்களை ரொம்ப கடுமையா வேலை செய்யக்கூடாது, அவர்களுக்கு சுற்று வட்டாரத்திலே வேலை கொடுக்க வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கையை நம்முடைய அரசின் கவனத்திற்கு அக்கா ஜான்சி அக்கா இங்க உள்ள சகோதரர்கள் அத்தனை பேரும் எடுத்து செஞ்சாங்க. அதுக்கும் உத்தரவு போட்டு நமக்கு அந்த துறையிலிருந்து உறவல் துறையிலிருந்து அறிவுரை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அதற்கு ஒட்டுமொத்தமாக அந்த மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தை சரியாக செயல்படுத்தாமல் அதற்கு பேரை மாத்துறேன், அதுக்கு 60% நிதிதான் நான் கொடுப்பேன், நீங்க ஒரு ஆளை கூட புது ஆளை சேர்க்கக்கூடாது என்றெல்லாம் ஒன்றிய அரசு என்னெல்லாமோ சட்டம் போட்டு அந்த திட்டத்தையே முழுமையாக ஒரு சிதைத்திட வேண்டும் என்ற ஒரு நோக்கில இருக்காங்க. அது எப்படி ஆயிட்டு போகுது. ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக அதையெல்லாம் நமக்காக செயல்படுத்துவார் என்ற எண்ணத்தோடு நம்ம இருக்கிறோம். அது வேற அந்த திட்டம். இவ்வாறு ஒவ்வொரு தருணத்திலையும் உங்களுடைய பிரச்சனைகளை, அது போல பஸ் பாஸ்ல ஒரு பிரச்சனை இருக்குது, உடனடியாக கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. இவ்வாறு ஒவ்வொரு பிரச்சனை, அது போல வாரியத்தில் உள்ள எல்லா உதவியும் 2 மடங்கு ஆக்கப்பட்டது. அதுல நம்ம வாரியத்துல போர்ட்லயே இருக்கிறாங்க, ஜான்சி அக்கா இருக்காங்க, இன்னொரு சகோதரி இருக்காங்க, அவங்க எல்லாம் நீங்க இதெல்லாம் உயர்த்தி காட்டு எல்லா உதவித்தொகைகளும் 2 மடங்கு ஆக்கப்பட்டது வாரியத்துல. இவ்வாறு நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய அமைப்பில் நீங்கள் முன்னணி இருக்கிறது என்பதை நான் இங்கு உறுதியோடு கூறிக்கொண்டு, அதுபோல இந்த முறையும் இன்று காலை முதலமைச்சர் அவர்கள், நான், நம்முடைய அரசு அதிகாரிகள், முதலமைச்சர் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அத்துணை பேரையும் கூப்பிட்டு
கடிந்து கொண்டாரு சொல்லணும். வாங்குன்னு வாங்கிட்டாரு. இந்த தகவலை நேரத்தே ஏன் நீ பேச போல, ஏன் நீங்க ஏற்பாடு பண்ணலன்னு எனக்கும் சேர்த்துதான் எல்லாத்தையும் கடிந்து கொண்டார். உடனடியாக நீங்க போய் அந்த மக்களை சந்திங்க. உங்களுடைய கோரிக்கையை அரசு கவனத்தில் கொண்டுள்ளது. நிச்சயமாக முதலமைச்சர் செய்வார். ஆனா இது நேரம் அல்ல என்பதை சொல்லுங்க. மே மாதமே நான் பண்ணி தந்துருவேன் மட்டும் நீங்க முதலமைச்சர் சொன்னார், இந்த உறுதியை சொல்லுங்கன்னு சொன்னார். அதே வார்த்தையை நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். ஒரு வார்த்தை கூட பேசல. சொல்லிட்டு உடனே போங்க. நீங்க அந்த மாதிரி காவல்துறையும் கலந்து கொண்டார்கள். இது என்ன இந்த மாதிரி அங்க இங்க அலக்களிக்கப்படுறோம். நீங்களுடைய பேச்செல்லாம் ஒரு தொலைக்காட்சியில நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட போது, பிறர் பேசிய போது அண்ணெல்லாம் பேசினார், பாலகிருஷ்ணன் எல்லாம் பேசும்போது அவர் மிகவும் வருத்தப்பட்டார், கடிந்து கொண்டார். ஏனென்றால் மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கதே எல்லாரும் நீங்க உதவியாளரோட தான் வந்திருப்பீங்க. ஆகவே அப்படி ஒரு உதவியாளரோடு இருந்து செயல்படக்கூடியவருக்கு நம்ம போலீஸ் இந்த அளவுக்கு கெடுபடி காமிக்க கூடாது. நார்மலா கைது பண்ற மாதிரிலாம் பண்ண முடியாது. எல்லா வசதிகள் நீங்கள் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்ட பின்புதான் இன்னைக்கு இந்த மண்டபத்தெல்லாம் பேசி முடிச்சு ஏற்பாடு பண்ணி எல்லாமே நமக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இதுபோல் தொடரக்கூடாது என்றும் காவல்துறைக்கு நம்முடைய முதலமைச்சர் அறிவுறுத்தி உள்ளார்கள். அதனால எப்போ நிச்சயமாக சொன்னபடி செய்யக்கூடியவர். நம்முடைய அண்ணனும் பர்சனலா பேசினாங்க தொலைபேசியில, அவர்கிட்டையும் அந்த உத்தரவாதம் தரப்பட்டிருக்குது. நிச்சயமா நம்ம தலைவர் தருவாரு. நம்ம ஆட்சி மீண்டும் நம்ம கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது. நல்ல அதற்கேற்ற ஒரு சூழல் உருவாகியுள்ளது. அதை நாம் இது பண்ணுவோம். நீங்க அத்தனை பேரையும் இத புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா தலைவர் நமக்கு செய்வார் என்பதை மட்டும் அவர் கூறியதை உங்கள் முன் கூறுகிறேன். நீங்க தயவு கூர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை மட்டும் கைவிட்டு உங்களுடைய ஒவ்வொரு ஊருக்கும் போய் நீங்கள் உங்களுடைய சொந்த ஊருக்கு கிளம்புங்கள் என்று உங்கள் அத்துணை பேரும் நான் போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க. என்ன நண்பர்களே, ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்தாக மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை உயர்வு பற்றி விவாதித்து கையெழுத்திடுகிறேன் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். அவர் இப்போதே உறுதியளித்திருக்க முடியும். ஆனால் அவர் உறுதியளிக்காமல் இருந்தது காரணம் நம்முடைய ஒற்றுமை இல்லை. பல்லாயிரக்கணக்கில் திரளாமல் ஒரு சில ஆயிரங்கள் மட்டுமே மாற்றுத்திறனாளிகள் திரண்டதால் வந்த விளைவுதான் இது. தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் திரண்டு இந்த போராட்டத்தை நடத்தியிருந்தால் 2 மாதம் கழித்து நான் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் உதவித்தொகை உயர்வுக்கை பற்றி அறிவிக்கிறோம் என்று சொன்ன முதல்வர் இன்றைக்கே அறிவித்திருப்பார். ஆக ஒன்றுபட்டு போராடினால் மட்டும்தான் இங்கே வெற்றி கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த சென்னை போராட்ட வரலாற்றை நாங்கள் முடித்து வைக்கிறோம். இனி அடுத்த கட்ட போராட்டம் மீண்டும் தேர்தல் முடிந்த பிறகு தொடரக்கூடாதா என்பதை அரசு தான் நிர்ணயிக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.